guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 11 நீட் பயாலஜில நம்ம கான்ஷியஸ்னஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரோகேரியாட்ஸ்ல இருந்து யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் வரைக்கும் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது இருக்கு. எப்படி நமக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைட்டா இருக்கலாம், வாட்டர், டெம்பரேச்சர், இது மாதிரி அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமா ரெஸ்பாண்ட் பண்றது தான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அது ஏன் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்றதா நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட், வாட்டர் அண்ட் டெம்பரேச்சர் இது மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதுல கன்க்ளூஷன் பாயிண்ட் அதாவது இதுல சொல்லியிருப்பாங்க ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ல இருந்து காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய யூகேரியாட்ஸும் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கன்க்ளூஷன் மாதிரி இதுல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஆர் நீட் எம்சிக்யூ எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த போட்டோ பீரியட். போட்டோ பீரியட் அப்படின்றது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். போட்டோ அப்படின்னா லைட் அப்படின்றது அர்த்தம். பீரியட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம். ஒரு பிளான்டா இருக்கலாம், இல்ல ஒரு அனிமலா இருக்கலாம். அந்த 2 ஆர்கானிசம்ஸுமே லென்த் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதாவது டேவோட லென்த் அண்ட் நைட்டோட லென்த். அதுக்கு ஏத்தமா ரெஸ்பாண்ட் பண்ணி க்ரோ ஆகுறது தான் போட்டோ பீரியட் ஆர் போட்டோ பீரியாடிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போட்டோ பீரியாடிக் ஆர்கானிசம்ஸ் சீசனல் பிரீடர்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட சீசன்ஸ்ல மட்டும் வளரக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு ரீப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும். அது பிளான்ட்ஸாவும் இருக்கலாம், அனிமல்ஸாவும் இருக்கலாம். ஸோ இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா தன்னை சுத்தி நடக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமா அவங்களோட ரெஸ்பாண்ட் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுனால இந்த போட்டோ பீரியாடிசம் பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமா இருந்தாலும் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களோட லைஃபை கண்டினியூ பண்றது தான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்குமே இருக்கிறதுனால இதை டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலா இருக்கிறது தான். இதுதான் நீங்க ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. அண்ட் பயாலஜி அப்படின்றது எர்த்தோட எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை பத்தி நம்ம படிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வாட் இஸ் லிவிங் வேர்ல்டுல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா growth பத்தி பார்த்தோம், ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்த்திருந்தோம், மெட்டபாலிசம் பத்தி பார்த்திருந்தோம் அண்ட் கான்ஷியஸ்னஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது தான். கிளாசிஃபிகேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் கிளாசிஃபிகேஷன் நமக்கு தேவை அண்ட் அது மூலமா ஒரு ஆர்கானிசமை எப்படிலாம் நேம் பண்ணுவாங்க, அந்த ஆர்டர், இதெல்லாம் பத்தி நம்ம பார்ப்போம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்ல பார்த்தீங்கன்னா நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் நீட் எக்ஸ்பெக்டட் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் உங்க ரெஸ்பான்ஸை காமிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.